அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாதம் ஏன் சிறப்புக்குரிய மாதமாக திகழ்கிறது என்றால், இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் தான் திருக்குர்ஆன் அருளப்பட்டதால் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. ஆயினும் மாதங்களை விட சிறந்த இரவான லைலத்துல் கத்ர் என்னும் இரவு இம்மாதத்தில் இருப்பதால் இம்மாதம் சிறப்புமிக்க மாதமாகிறது. நன்மை தீமைகளை பிரித்து நேர்வழி எது என்பதை பிரித்து காட்டும் அருள்மலை திருக்குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவில் அருளப்பட்டது. ஏனைய நபிமார்களுக்கும் ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ் வேதங்களை வழங்கினார். நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தௌராத் வேதம் ரமலான் பிறை 13 அருளப்பட்டது. நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்ஜில் வேதம் ரமலான் பிறை 25 அருளப்பட்டது. நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலான் ஆரம்ப இரவில் அருளப்பட்டது. நமது தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலான் மாதம் லைலத்துல் கத்ர் இரவில் திருக்குர்ஆன் அருளப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் சிறிது சிறிது பாகங்களாக திருக்குர்ஆனை வல்ல அல்லாஹ் அருளினான். அஸ்ஸலாமு அலைக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மினா மீடியா ஃபார் மோர் இஸ்லாமிக் எஜுகேஷனல் வீடியோஸ். இப்படிக்கு உங்கள் தோழி.